இதில் ஒரு கேள்வி கேட்பார்கள், வானத்தில் எத்தனையோ நட்சத்திர கூட்டங்கள் இருந்த போதும் இந்த 27, 28 நட்சத்திர கூட்டங்கள், அதாவது அபிஜித் நட்சத்திரத்தையும் சேர்த்து இந்த 27, 28 நட்சத்திர கூட்டங்களை மட்டும் பிரதானமாக வைத்து பார்ப்பதற்குரிய நோக்கம் என்ன என்று கேட்பார்கள். அதற்கு இந்திய ஜோதிடம் தரக்கூடிய பல விளக்கங்களில் மிக முக்கியமான விளக்கம், இந்திய ஜோதிடமாகப்பட்டது சூரியனையும் சந்திரனையும் பிரதானமாக கொண்டு பார்க்கப்படக்கூடிய ஜோதிடம். அதன் இயக்கங்களை, பாதைகளை பிரதானமாக வைத்து பார்க்கக்கூடிய ஜோதிடம். மற்ற கிரகங்களும் முக்கியம், இருந்தாலும் இந்த சூரியனும் சந்திரனும் மிக முக்கியம். அதில் சூரியனுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அதுக்கு ஒரு படி மேலே சந்திரனுக்கு முக்கியத்துவம் தரும் இந்திய ஜோதிடம். ஏனென்றால் சந்திரனை நீர்க்கு அதிபதியாக ஜோதிடம் வர்ணிக்கிறது. நீர் இல்லாமல் உலக இயக்கங்கள் நடக்காது. உடல் இயக்கங்களே, இந்த சுழற்சி என்பதே நீர் இல்லாமல் நடக்காது. அடுத்து சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கின்றோம். மனம் இருந்தால் தான் உடல் செயல்பாடே செய்ய முடியும். அதனால் அதுவும் சந்திரன் முக்கியத்துவம் பெறுகிறார்.